ஆண்டவர் தமது வழிகளின் துவக்கத்திலேயே ஆதியில் யாதொன்றையும் உண்டாக்கும் முன்னரே என்னை சுதந்தரித்திருந்தார். பூர்வங்களில் பூமி உண்டாகும் முன்னமே நித்தியந்தொட்டு நான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். பாதாளங்கள் இன்னும் இருக்கவில்லை. நான் ஏற்கனவே கர்ப்பந்தரிக்கப்பட்டிருந்தேன். நீரூற்றுகள் இன்னும் புறப்படவில்லை. பார சுமையுள்ள பர்வதங்களும் இன்னும் உண்டாகவில்லை. குன்றுகளுக்கு முன்னமே நான் பிறப்பிக்கப்பட்டிருந்தேன். இன்னமும் பூலோகத்தையும் அருவிகளையும் பூச்சக்கரத்தின் துருவங்களையும் தேவன் உண்டாக்கவில்லை. அவர் வான மண்டலங்களை சித்தம் செய்கையில் நான் கூட இருந்தேன். அவர் நிச்சயமாக சட்டத்தாலும் வட்டத்தாலும் பாதாளங்களை சுற்றி அடைக்கையிலும், அவர் மேலே வானத்தை உறுதிப்படுத்தி நீர்கங்கைகளை நிலையாக நிறுத்தி வைக்கையிலும், சமுத்திரத்திற்கு கோடியை கட்டி தன் எல்லையை கடக்காதபடி ஜலத்திற்கு சட்டத்தை வைக்கையிலும், பூமியின் அஸ்திவாரங்களை நிறுத்திடுகையிலும் அவரோடு தானே சகலத்தையும் சீர்படுத்தி வைத்து கொண்டிருந்தேன். தினந்தோறும் சந்தோஷித்து கொண்டும் எக்காலத்துக்கும் அவர் முன்பாக விளையாடி கொண்டும் சர்வலோகத்திலும் விளையாடி கொண்டிருந்தேன். பழமொழி 8:22-31 முடிய. இந்த வார்த்தைகளை நீங்கள் ஞானத்திற்கு பொருத்தி கூறினீர்கள். ஆனால் இவை அழகுறும் அன்னையும் புனித மாதாவும் இதோ உன்னுடன் பேசுகிற ஞானமாயிருக்கிற என்னுடைய கன்னித்தாயுமான மாமரியை பற்றியே கூறுகின்றன. முதல் பரிசோதனையிலேயே அழிக்கப்பட தகுதி பெற்ற மனுக்குலத்தை அவர் நீடிக்க செய்ததின் காரணமும் அறியப்பட வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்டுள்ள மன்னிப்பின் காரணம் தெரியப்பட வேண்டும். அவரை நேசித்த மரியாயை கொண்டிருப்பது எத்தகையது? ஓ, மனிதனை படைத்ததும் அவனை மன்னிக்க சித்தம் கொண்டு அவனை வாழ விட்டதும் இந்த அழகிய கன்னிகையை கொண்டிருக்கவே. மனிதன் தனக்கு எதிராக தன்னிடத்திலே வரப்பிரசாதத்தை சாகடிக்கும் பாதகத்தை செய்வான் என்றும் மோட்ச பாக்கியத்தை களவு கொடுப்பான் என்றும் அந்த உன்னத மனம் எப்போதும் அறிந்தே இருந்தது. அப்படியானால் அவர் எதற்காக அவனை உண்டாக்கினார்? நிச்சயமாக அநேகர் ஏன் என்று கேட்கவே செய்கிறார்கள். நீங்கள் இராதிருக்க விரும்புவீர்களோ? இந்த வாழ்நாள் அது எவ்வளவு வறியதாயும் வெறிச்சோடியதாயும் இருந்தாலும், உங்கள் கெட்ட குணத்தினால் குரூரமாய் ஆக்கப்பட்டிருந்தாலும், கடவுளின் கரம் பிரபஞ்சத்தில் விதைத்துள்ள அளவற்ற அழகை நீங்கள் அறியவும் வியந்து பாராட்டவும் இவ்வாழ்நாள் வாழப்பட தகுதி பெறவில்லையா? யாருக்காக கடவுள் நட்சத்திரங்களை உண்டாக்கினார்? இடி மின்னல்களைப் போலும் அம்புகளைப் போலும் விண்ணக விதானத்தை உழுது செல்கிறதும், எரி நட்சத்திரங்களின் பாய்ச்சலிலே கம்பீரமாய் மோதி பாய்வதும், மெல்ல செல்வது போல் காணப்பட்டு பறக்கிறதும் ஆகிய கிரகங்களை ஏன் உண்டாக்கினார்? இவை உங்களுக்கு வெளிச்சத்தையும் பருவ காலங்களையும் கொடுக்கின்றன. நித்தியமாய் மாறாமலும் ஆயினும் எப்பொழுதும் மாறக்கூடியவையுமாய் இருக்கின்றன. ஒவ்வொரு மாலையிலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் வானத்தின் ஒரு புது பக்கத்தை அவை உங்களுக்கு படிக்க தருகின்றன. அவை இப்படி சொல்வது போல் உள்ளது: உங்கள் கட்டுகளை மறங்கள். தெளிவில்லாததும் அழுகியதும் அழுக்கேறியதும் விஷமுள்ளதும் பொய்யானதும் சபதமிடுவதும் கெடுப்பதுமாகிய அச்சேரிய கருத்துக்களை விடுங்கள். குறைந்தபட்சம் உங்கள் கண்களையாவது மேலெழுந்து வந்து விசும்பு வெளியின்